நாளைக்குதான் ஐபிஎல் அடிச்சுக்க போறாங்க. ஐபிஎல் அது ஒரு இது. இப்போ வேர்ல்டு கப்னு வந்தா கூட மூடிட்டு தான் இருப்பானுங்க. என்ன கேட்டதான் எல்லாம் ஆமா யாரும் இது ஆமா பண்ண மாட்டாங்க, சண்டை போட்டு. ஆமா ஆமா. எவ்வளவு இந்த நடுவுல ஃப்ரெண்டு தெரிஞ்ச ஸ்பேஸ் பச்சை பச்சையா அது பேசியிருந்தாங்க. அது தெரிஞ்ச பையன் கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் பண்ணல, அதையும் பண்ணிருப்பானுங்க. உக்காந்து வேடிக்கை பார்த்திருந்தேன். ஆஹா, ரொம்ப டேஞ்சர். அலெக்ஸ் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, என்ன பண்றீங்க? நான் உங்க பெரிய ஃபேன் ப்ரோ. நானு அப்படியா ப்ரோ? ப்ரோ, உங்க ஸ்பேஸ நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. எப்பதான் உங்க ஸ்பேஸ் வரும்ட்டு நான் காத்துட்டு இருப்பேன். கரெக்டா 10 மணிக்கு நான் டக்குன்னு ஆன் பண்ணுவேன், நீங்க போட்டுருவீங்க கரெக்டா. தேங்க்ஸ் ப்ரோ அக்செப்ட் பண்ணதுக்கு. ஓகே ஓகே ப்ரோ. நான் பக்கா 0 ஃபாலோயிங்ல காட்டுது. ப்ரோ பக் ப்ரோ பக். நைஸ். ஆனா இல்ல பூமர் இல்ல இல்ல ஒரு நிமிஷம். பாஸுக்கும் மாஸ்டருக்கும் இப்ப எப்படிதான் இருக்கும் என்னன்னா, சும்மாவே அரசியல் பேச மாட்டானுங்க, இதுல வேற ஐபிஎல் வேற. உண்மையில இந்த ஐபிஎல் எப்படின்னா, இல்ல அரசியல கூட ஐபிஎல் ரத்த பூமிப்பா. அங்கெல்லாம் நாங்கெல்லாம் வரமாட்டோம். நான் வரமாட்டேன். எட்டையும் வேடிக்கை பார்த்துரு. ஏன்னா பண்ண நடந்தா மீன் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். அதாவது வடிவேலு எரிவானுங்கல்ல, எந்த பக்கம் எரியுறாங்க இதெல்லாம் கல் எறிகிறாங்க ஆஹான்ற மாதிரி. இப்ப அதான் நானே இந்த ஐபிஎல் அது வெறியெல்லாம் கிடையாது. லாக்டவுன் டைம்ல இருந்து நான் பார்க்க ஆரம்பிச்சதுதான். சும்மா நார்மலா கிரிக்கெட்டை பத்தி தெரியாது. சப்போஸ் தெரிஞ்சு கூட இப்ப விஜய் டிவி இருப்போம். நான் பாட்டு என்ன பண்றேன், கர்நாடகா போட்டு போலகிறேன் மேல வரும். உங்களுக்கு என்ன ப்ரோ பிரச்சனைன்னு ஆரம்பிப்பானுங்க. அவ்வளவுதான். ஆஹா இல்ல இதுல இல்ல லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா வந்துட்டு கிரிக்கெட் அதான் ஐபிஎல் மட்டும் நல்லா செலிப்ரேட் பண்ண நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா வேர்ல்டு கப் இதெல்லாம் பார்க்க மாட்டேன். நார்மல் தான், புரியுது. ரொம்ப அந்த கிரிக்கெட் இது வெறி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனா இவனுங்க பண்றது எப்படிதமா இருக்கும், சூப்பரா இருக்கும் பார்க்கும்போது. பச்சை அச்சுப்பானுங்க சத்தியமா. நீ இதுல ஹைலைட் என்னன்னா, இல்ல விஜய்க்கு ஒண்ணுன்னா கூட வராத மூதேவிங்க ஐபிஎலுக்கு ஒண்ணுன்னா வந்துருவானுங்க. எனக்கு அவனுக்கு புது ஐடியா இருக்கும். இவனுங்க பார்த்தது கூட இருக்காது தெரியுமா. அதான் எங்க இருப்பானுங்க கூட தெரியாது. ஆனா ஐபிஎல் அப்ப வந்துருவானுங்க விஜய் டிபி வச்சுக்கின்னு ஏதாவது ஒண்ணு சிஎஸ்கே. அதான் ப்ரோ அதான். இவளையா இல்ல பாஸ் இல்ல மான்ஸ்டர் தான் சொன்னேன். விஜய் ட்வீட் ஐபிஎல் டைம்ல வந்தா கூட இந்த மூதவிங்க படிக்காது. சத்தியமா சொல்றேன். அது ஒரு பயம் எனக்கு இருக்குது. எனக்கு ஒரு பயம் இருக்குது. அது ஒண்ணு. அது ஐபிஎல் அது ஒரு மோகம். இல்ல அது ஸ்டார்டிங் தான்டா, போக போக சேஞ்ச் ஆயிடும். இப்போ எப்படி சொல்றது, இப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல, அதனால அந்த பசங்க இதுல இருக்குவாங்க. நீ போக போக பாரு, இது ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் கழிச்சு பாரு, ரத்த கண்ணீர். நேத்து சொல்ல கேட்காம நீக்குன்ற விஷத்தை குஷ்டண்டா அலெக்ஸ். நீக்கு குஷ்டண்டா. நான் எப்பயோ இல்ல அது எஸ்டி வந்த அடுத்த நிமிஷமே பாத்துட்டேன். ஏன்னா அப்படி என்னதான் இருக்குன்னு தனுஷ் பார்த்தேன். ஒரு ஐயோ மோசம்ன்றாலாம் இல்ல, ஓரளவுக்கு நல்லா போய் அவன் ஃபுல்லா தனுஷ் ஆகுதுன்னு தெரிஞ்சான். சரி எதுவும் மிடிலா போதும் வச்சாண்டா ஒரு சம்பவம். ஆபீசர் ஆன் டியூட்டி நல்லா இருக்கா? தெரியல, அதுவும் இறங்கி இருக்கிற இனிமேதான் பாக்கணும். கிளைமேக்ஸ் கிட்ட போகும்போது அந்த பாத்ரூம் சீக்வன்ஸ் அழுகுன்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஹீரோயினி பண்ணா பாரு. அதுக்குதான் நீங்க மீன் போட்டு பாத்து அந்த மீம மிஸ்கின் பேசுவான்ல மேடையில, அழுன்னோன்னு அழுவான். அந்த மீம அந்த பொண்ணு நினைச்சுதான் போட்டேனே வந்து அவளுக்கு நான் అలెగ్జాండర్ మన ఫ్రెండ్ వాళ్ళ అక్సెప్ట్ చేసినారు నా మైక్ మాట్లాడతాను. இதுல சொல்லு அலெக்ஸ் ப்ரோ. ஆஃபீஸர் ஆன் டியூட்டி போட்டதீங்க, நல்லா இருக்கா ப்ரோ படம்? பார்க்கலாம். என்ன படம்? ஆபீசர் ஆன் டியூட்டி. ஆபீசர் ஆன் டியூட்டி நல்லா இருக்கு. அத பத்தி தான் பேசலாம் வந்தேன். நல்லா இருக்குது படம். ட்விஸ்ட் எல்லாம் பெருசா இருக்காது. படம் தான் ஃப்ளோல நல்லா போயிருக்கான். ஒரு பியூட்டி இல்ல. எதுல பிரைம்ல இருக்கா ப்ரோ? இல்ல நான் டெலிகிராம்ல பார்த்தேன். டெலிகிராம்லயா? ஓகே ப்ரோ. லிங்க் இல்ல. உலகம் சார்
அதான் ஓடிட்டு பாருங்க. அதான் சொன்னேன் லட்சு, நீ செகண்ட் ஹாஃப் வந்து கெஸ் பண்ணிடலாம் எப்படி போகுதுன்ட்டு. ஆனா வந்து ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கும். நீ என்னதான் ஒரு பண்றாங்க நிமிஷம் இல்ல இதுல பாஸ் நீக்கு பார்ட் 2ன்னு ஒண்ணு போட்டான் தெரியுமா? என் ஃப்ரெண்டு அந்த அவ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அழுவுறாளா, அதை முடிஞ்சிட்டு இவன் கல்யாணத்தாண்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த நாய்க்குட்டி தொலைஞ்சு போனா தெருல விழுந்து அழுவுமே, ஐயோ போச்சே போச்சேன்னு அழுதானா, வெக்ஸ் ஆயிட்டேன் நானு. இது எல்லாரும் சுமாரா போச்சு, கிளைமேக்ஸ் அப்படி சொதப்பி வச்சிருக்கானா. இல்ல தூக்குதர பொண்ணு அன்னிக்கா இருக்குது, அதெல்லாம் ஹீரோனை கூட ஏத்துக்க முடியலன்னு நானுங்க. ஆனா அந்த மாதிரிதான் கிடைக்குது பாக்கும்போது. சரி அழுதுன்னு இருக்கிறானே சரி விட்டுட்டா, கிளைமேக்ஸ் தானே முடிஞ்சு போச்சு. நாட்டுதுங்க லைனா வருதா, எனக்கு அந்த இடத்துல என்ன எமோஷன் காட்டுறது இல்ல. இன்னொன்னு என்னன்னா, இதுல ஒரு சொதப்பல் எல்லாம் பண்ண தெரியுமா தனுஷ், மயக்கம் என்ன படம் மயக்கம் என்ன சாங் வரும், இந்த வந்து ஏதோ லவ்ல தோத்த மாதிரி பாட்டு போடுவான். ஆக்சுவலா அப்படி அந்த சீனு ஒர்க் அவுட் ஆகாது. அவன் அந்த பொண்ணு அவன் கூட ஒன்னா இருக்கிறான், இவன் என்ன இவன் கைட்டி விட்ட மாதிரி ஒரு பாட்டு போடுவான். அது மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்ட் என்னாச்சு, சரத்குமார் சாக போறான்றது அவளுக்காக இவன் விட்டுட்டு போனான் இல்லையா, அந்த பொண்ணை இவன் தானே பிளான் பண்ணி விட்டுட்டு போனான். ஆக்சுவலா பார்த்தா இவன் பண்ணது என்னவோ, அவன் பண்ணது தியாகமோ இல்ல என்னவோ, அதை செகண்ட் வச்சு அந்த பொண்ணு கெட்ட மாதிரியே போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டே பண்ண கிளைமேக்ஸ் வரைக்கும். எனக்கு அதுதான் புரியல இல்லையா. இவன் பாவமா பாக்குறான், ஒரு ஏக்கமா இல்லவா பாக்குறான்னா பரவாயில்ல, அவன் என்னவோ கெட்டவ மாதிரியே ஒரு இது கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸ் என்னவோ ஒரு பயம் முடிச்சு இது பண்ணோன்னு எனக்கு சுத்தமா அந்த கருத்து. இல்ல ஹீரோன்னு ஒருத்தன் தானே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ட தனுஷ்ரா அது. அதாவது அது போட்டிருந்த மீம், பிரதீப் ரங்கநாதனே தனுஷ் குடுப்பு, நீ பிரதீப் ரங்கநாதன் பிரதீப் ரங்கநாதன் பரவாயில்ல, இவன் நீ நல்லா பாரு, அந்த கை அசைவு முதற்கொண்டு எல்லாமே தனுஷ் தான். துள்ளுவத எல்லாமே தனுஷ் அப்படியே தூக்கி வந்து இங்க வச்சிருப்பான், வேற யாருமே இல்ல. இல்ல இதுல ஒரு டயலாக் இருக்கும், அதான் வீட்டுல வந்துட்டு போ, உங்க வீட்டுல 10 பெட்ரூம் இருந்தாலும் ஒரு பெட்ரூம், நீங்க 10 கார் இருந்தாலும் ஒரு கார்ல போவீங்க, நீங்களும் நானும் சமம். அத தனுஷ் ஆக்சுவலா இது வந்து அதான் சார், இது வந்து வேலையில்லா பட்டதாரி சார். அப்புறம் வேற என்ன சேர்த்துக்குங்க, இன்னும் வேலையில்லா பட்டதாரி. அப்புறம் அப்புறம் அந்த பீச்ல ஆடுறதெல்லாம் மயக்கம் என்ன சொல்லட்டுமா இன்னும் நிறைய. அப்புறம் சமையல் ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருவாட்டு குழம்பு, சுன்றத்தை வச்சு வேற இம்ப்ரெஸ் பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா பிரபுவோட காதலன் படம், இப்படின்னு நிறைய படம் இருக்குது. இல்ல எனக்கு என்னன்னா, இல்ல சொந்தக்காரனா இருந்தா பணம் ஹெல்ப் பண்ணணும், இல்ல வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடணும், இல்ல மூடிக்கிட்டு கம்முன்னு இருக்கணும், பணம் எடுக்கக்கூடாது. உயிரை வாங்கி சரத்குமார் அப்புறம் அந்த பாத்ரூம்ல அந்த அவளே சரியான, அவ வந்ததே செகண்ட் ஹாஃப் அப்புறம் தான் வருவா. அவ 2 ஹீரோயினையும் தூக்கி சாப்பிட்டா அவ பெர்ஃபார்மன்ஸ்ல. அவ ஒரு ஏக்கமான லவ்வோட பாக்குறது, எனக்கு அவளே ஹீரோயினா போட்டுக்கலாம் பொழுது, அவளே ஓரளவு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண. எல்லா பெர்ஃபார்மன்ஸும் தூக்கி சாப்பிட்டது யாருன்னு கேட்டா பிரியங்கா மோகன். எதுக்கு வந்து ஆடுறதுன்னு புரியல. ஆனா எனக்கு அந்த படத்துல என்ன பிடிச்சிருந்ததுன்னா, அவனுக்கு அந்த 2 பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா, அதுல எந்த ஒரு நேர்க்கை தானே இல்லாம ஓரளவுக்கு நல்லா இருந்தது படம். ஓரளவுக்கு போச்சு. அந்த கிளைமேக்ஸ் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி, ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இது என்ன சொல்றது, ஓரளவுக்கு நல்லா எடுக்கிறானுங்க இப்பெல்லாம். ஷார்ட் ஃபிலிமே நல்லா எடுக்கிறானுங்க. ஆனா பரவாயில்ல, ஏதோ சொந்தக்கார பையன் ஆசைப்பட்டான். யாராவது படம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 70% பாருங்க, 30% கிளைமேக்ஸ் பாக்காதீங்க. அப்படியே நிக்கா ப்ரோ, நான் ஏத்தி பாக்கலாம்னு நினைச்சேன், நீங்க சொல்றத பார்த்தா படவே பாக்கலாம். பேசுவான பாக்காதீங்க, வேணாம். ரொம்ப எனக்கு அந்த பசங்களோட அந்த அதுல 1-2 மச்சான் நீல சாவே மாட்டியாடான்னு கேட்பான். அதான் பாஸ் இப்படிதான் என்ன ஒரு மூலையில மார்க்கம் பார்க்க வச்சான். இன்னைக்கு வரையும் திட்டு நேரம் வந்த பார்த்த. அதான் ஓடிடில வந்துருச்சு, ஆனா அதை பத்தி எந்த ஸ்பீச்சுமே இல்ல பாரு, சைலண்டா இருக்கு. நெகட்டிவும் இல்ல பாசிட்டிவும் இல்ல. டிராகன் அதான் எனக்கு தெரிஞ்ச அதிசயமா இருக்குது, ஏதாவது அடிப்பானுங்கன்னு பார்த்தேன். அதான் ப்ரோ அவனும் அடிக்கவே இல்லை, பாராட்டும் இல்ல, சைலண்டா இருக்குது. என்னன்னு தெரியல, இந்த ஐபிஎல் சீசனால நினைக்கிறேன் எல்லாம் கப்பி. அதனால ஆனா டவுட், ஐபிஎல் டைம்ல தலை படம் விடுறாரு, ஓரளவு ஐபிஎல் மேல ஏதாவது சொல்றாங்களோ.
சே அப்பெல்லாம் இல்ல. ப்ரோ இது விடாமுயற்சி எவ்வளவு ப்ரோ பண்ணுச்சு வேர்ல்டு வைடு? 140. அவ்வளவுதானா bro? இது 140. அப்ப அஜித்தோட துணிவுமுக மூவி கலெக்ஷன் கூட அதை எடுக்கலையா? துணிவெல்லாம் வந்துட்டு கிளாஸ்னால வந்துட்டு ஸ்கிரீன் பிரிச்சு பார்த்தானுங்க. இப்போ ஓவர் சைஸ்லயே இருந்தாலும் அதான் வாரிசுக்கு எதிர்க்க ஒரு படம் வருதுன்னு ஒரு பப்ளிசிட்டி. பப்ளிசிட்டி தான் அந்த ப்ரோ குட் பேட் அக்லிக்கு தான் இது பண்ணிட்டு இருக்காங்களாட்டுக்கு. ஆடு பஸ்ல தான் செக்யூரிட்டி இருந்தாங்க, அதான் நிறைய ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்களாட்டு குட் பேட் அக்லிக்கு. அவனுக்கு கடைசி உயிர் தான் ஜிபியூ. இது மட்டும் சருகுச்சு நம்ம அடிக்க மாட்டோம், எல்லாம் அடிப்பாங்க. ஐயோ அது புரியல ப்ரோ. பார்த்தாலும் மாமே மாமேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆபீசர் ஆன் டியூட்டி. இப்போ ஜிபிக்கு ப்ரொமோஷன் எப்படி தெரியுமா? பப்ளிக் டாய்லெட்ல எல்லாம் ஆண்கள் பெண்கள்ல ஆண்கள் அஜித் ஓட்டி இருக்கானுங்க. பார்த்தோம் ஏதோ பண்ணிட்டு ப்ரொமோஷன். டைரக்டர் இவரு சொல்லியிருக்காரு போல, ப்ரொடியூசர் டீப்பா இருக்கணும் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு டீப்பான இடத்துல வச்சிருக்காங்க. இப்படிதான் ஒருத்தன் கபாலி ஜட்டி, கபாலி பேண்ட், கபாலி டவுசர் அதான் எல்லாத்தையும் பண்ணலாம். ரிலீஸ் ஆன பிறகு எல்லாம் இருக்கட்டும். ஆபீசர் ஒரு சேட்டான் படம் ஏத்தி பார்த்தா நல்லதான். நல்லா இருந்துச்சுல ஸ்டார்டிங். ஆனா ஸ்டார்டிங் அவன் எட்டி உதப்பான லைட்டா அது புரியல போலீஸ். இல்ல அது ஒரு மாதிரி ஃப்ரீக்கா இருக்கும். அவனை காட்டுறதே ஃப்ரீக்கா காமிக்க தான் ட்ரை பண்ணானுங்க, புரியுதா? அவனை வந்து இப்போ நார்மல் ஆபீசர் மாதிரி இல்ல, இவன் கொஞ்சம் ரகுடு மாதிரி ஒரு சைக்கோ மாதிரி காமிச்சாங்க. எனக்கு எங்க தெரியுமா அந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. ஒருத்தன் ஜென்ரலா வந்து செயின் திருடு போச்சு, செயின் வந்து நான் வைக்க வந்த அடக்கடையில அந்த செயினை வந்து டூப்ளிகேட் சொல்றாங்கன்னா அவன் ஆனா பாரு இது ஒரு சின்ன கேஸ் போடா அப்படின்னு சொல்லி எல்லாம் விடல, புரியுதா? அந்த செயின் என்ன மேட்ரு அப்படியே அது இன்வெஸ்டிகேஷனை பாரு எந்த அளவுக்கு டெப்தா கொண்டு போறான். ஒரு செயினை வச்சு அதான் எங்க கொண்டு போய் முடிச்சாங்க. எங்க இதே மாதிரிதான் துப்பறிவாளன்ல தான் ஒரு நாய் செத்து போன கேஸுக்கு எடுத்துன்னு போய் சண்டை பண்ணிருப்பான். ஆனா துப்பறிவாளன் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஓகே அதான், ஆனா இதுவும் நல்லாதான் இருக்கும். இது அப்படியே தான் நான் சொன்னேன் நினைத்தேன். நான் மகா நிலையமால இருக்கும் அடச்சு கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா அந்த ட்ரக் அடிக்டிவ் அதுலயே ஒரு சைக்கோ கேங் போத கேங்க அது. ஆனா பாணி படம் இது, பாணின்னு ஒரு படம் பண்ணிட்டு அதுதான் எனக்கு கேட்டா நான் மகா சைக்கோ பாணியா பண்ணியா. ஆமா PAN ஒரு படம் இருக்கு பாணியன். அப்படியா? இது மலையாள படமா தமிழ் படமா? அதுவும் மலையாள படம். இதே மாதிரிதான் இருக்கும். ஆனா அந்த படத்துல என்ன ட்விஸ்ட்னா இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கும்ல, இந்த நீல்கிரிஸ் ரிலையன்ஸ் அங்க வந்துட்டு ஹீரோவுடைய ஒய்ஃப் போகும். இவங்க ஹீரோட ஒய்ஃப் வந்துட்டு சும்மா அந்த தொடர்ன்ற பேர்ல செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் மாதிரி, புரியுதா? ஹீரோ அங்கேயே தூக்கி போட்டு தங்கல மறிச்சிருவான். அதான் அங்க ரிவெஞ்ச் எடுத்துரும். அதோட ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுல டீம் பொண்டாட்டியை போட்டு வந்துட்டு அடிச்சுட்டு போயிடுவானுங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு எப்படி வில்லன் சொல்றான் தான் படமா. ஆனா மான்ஸ்டர் எனக்கு சத்தியமா தோணுச்சு IPL மட்டும் இல்லைன்னா தலை ஜெயிச்சிருப்பாங்க. நான் உன்னை அடிச்சு சொல்றேன்டா, நீ வேணா எழுதி வச்சுக்கோ ஓகேவா? ஏப்ரல் 18 நம்மளுக்கு ரிலீஸ். ஏன் இவ்வளவு நாள் தள்ளி போய் ஏப்ரல் 18 சொல்லணும்? சும்மா சொல்லு. அவங்களுக்குள்ளே டாக் இருக்கும்டா. இப்போ அவங்களோட மேஜர் விஷயம் என்னன்னா, ஒண்ணு இந்த பிசினஸ் ஜென்ரேட் பண்றதுக்கு நேம் ஒண்ணு வேணும், காம்படிட்டிவ் நேம் ஒண்ணு வேணும்ல. விஜய் அஜித் அந்த ஒரு நேமுக்காக எடுக்கணும். இன்னொன்னு தானு பாத்துருப்பாரு மூவிய, அந்த கருமத்துக்கு எல்லாம் 4 நாள் அதிகண்டா பொழைச்சு போன 8 நாள் ஒரு 2 சொல்லிட்டு 8 நாள் வச்சிருக்கணும். 2 தான் நடந்திருக்கு. ரொம்ப குறையுது எனக்கு கேட்டா. உண்மையில அந்த ஊர்தி சம்பவம் பாட்டுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒண்ணு இருந்தானுங்க. பாட்டை வந்து பிறகு ஆளை காணும், பாட்டையும் காணும். வர்றவங்க ரெட்ரோ பாட்டை கூட கேட்கறானுங்க 2 வாட்டியாவது. அதுதான் சிரிப்புடா. ரெட்ரோ பாட்டு ஹிட் ஆயிடுச்சு, அதுவே நல்லா இருக்கு. ரெட்ரோல ஏன்டா இந்த பாட்டை கேட்க மாட்டாங்க? ரெட்ரோ பாட்டை எடிட் பண்ணி புசுத்தி நேரானுங்க. ஆனா ஊர்தி சம்பவம் ஒன்று கூட பார்க்கல. சச்சின் கிட்ட அடி வாங்க போதும் ப்ரோ குட் பேட் அக்லி கன்ஃபார்மா. அதெல்லாம் ப்ரோ. எனக்கு புக்மை ஷோல கண்டிப்பா இருக்கு, எல்லாம் அப்பட்டமா தெரிய போகுது.
அது எதுக்கு ப்ரோ அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ப்ரோ நம்ம வந்து 18th ஏப்ரல் படம் வருதுனால நம்ம பயந்து போய் நம்ம தள்ளி வச்சுட்டோம் ஒரு 8 நாள் கழிச்சு முதல்ல இல்ல ஒரு ஓ ரீரிலீஸ் படத்தை அப்படி வேற கிளாஸுக்கு கூப்பிடுறதே சொல்றாங்களா? இல்ல ரீரிலீஸ் படத்தை கிளாஸுக்கு கூப்பிடுறதே கிளவுனிசம். இது ரீரிலீஸ் படம்னா இது என்னடா மாசம் உனக்கு, நான் தள்ளி போனா என்ன உன் கூட வந்தா என்ன, அதான் இதெல்லாம் ஏதோ கம்பேர் பண்ணி போட போறேன். ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சிட்டு இருக்கானு ப்ரோ ஏதோ ஒண்ணு. இல்ல ப்ரோ அவனுங்க கிட்ட ஒரு பிரச்சனை தெரியுதா, அவனுக்கு லாங் ரன் எதிர்பார்த்தானுங்க. ஆனா படம் 20 நாள்ல ரெட்ரோ வருது, சரி 20 நாள் நடுவுல ஏதாவது படம் வரலன்னு பார்த்தா திடீர்னு சச்சின் ரெட்லி கொண்டு விட்டான். கொஞ்சம் ஸ்கிரீன் பெரிய செலிப்ரேஷன் கூட மாறும், புரியுதா? இது வந்து ஸ்கிரீன் தாண்டியா இப்ப ட்ரெண்டிங்கா, புரியுதா? எப்படியும் பொண்ணுங்க எல்லாம் போயிட்டு ரீல்ஸ் போடும், பசங்க போயிட்டு வைப் பண்ணுவானுங்க, அதான் வாடி வாடின்னு ஏதாவது உனக்கு அத மாதிரி பாட்டு எல்லாம் இது பண்ணுவானுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா சச்சின் ரிலீஸ் இருக்கும், அப்ப ஜிபி மறந்துடுவானுங்க. அதே கொஞ்ச நாள்ல நம்ம கில்லி படமே எப்படி பண்ணுச்சு ரீ-ரிலீஸ் 32 கோடியா? ஆமா இல்ல கில்லி அளவுக்கு இது போவாது இது, ஏன்னா இது லவ். ஆனா இது செகண்ட் ஒரு நிறைய ஆமா ப்ரோ செகண்ட் ஒரு நிறைய வேர்ல்டு ஃபுல்லா பண்றோம். இது வரைக்கும் ரீ-ரிலீஸ் படத்திலேயே வந்து நம்மளோட தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கா எல்லா இண்டஸ்ட்ரியும் கம்பேர் பண்ணா கலெக்ஷன் வைஸ். ஹிந்தில வந்துட்டு ஏதோ ஒரு படம் இருக்கு, சவுத்துல கம்பேர் பண்ணா அதான் குஷி ஏதோ இருக்காமா, 2வது பிளேஸ் குஷியா? 2வது பிளேஸ் ஆமா குஷி இருக்குது, பவன் கல்யாண். அதுக்கப்புறம் மாய்ஷோ பிளேஸ் இந்த மாதிரி இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. அதான் ப்ரோ இப்ப டிஎன்ல எப்படியா நம்ம அவங்கள தோக்கடிச்சா சூப்பரா இருக்கும் ப்ரோ, ஃபன்னியா இருக்கும் கலெக்ஷன் வைஸ். ஆனா இல்ல இதுல வெளியே சலார கூட ரிலீஸ் பண்ணானுங்க, கில்லி ஓப்பனிங் கூட வரல இது, அது ஒண்ணு போட்டிருந்தானுங்க. ஆமா ஆனா எனக்கு சலார் தேவையில்லை, இப்பதானே வந்த படம், யாரு சும்மா ஏதோ இதுன்னா ஆன்லைன்ல வந்துட்டு ஃபயர் வர்றவங்க தேட்டர் போனா ரிலீஸ் பண்ணாங்க எலிவேஷன். அதெல்லாம் அது சொல்லி கேட்டிருப்பானுங்க போல, நம்மளுக்கு ஏதோ ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணலாம்னா எல்லா ரீரிலீஸ் சொல்லிட்டு இருக்காங்கன்னு இருப்பான். அவன் சொல்லியிருப்பான் நம்ம ரீசெண்ட் படத்துல இந்த படம் கொஞ்சம் பாஸ் எலிவேஷனா இருக்கும், போட்டு விடுப்பா போட்டிருப்பான். என்ன கேட்டா இல்ல இந்த ரீரிலீஸ் பாட்டனே கரெக்டா ராஜமௌலி என்ன பண்ணானா பாகுபலி 2 ரிலீஸுக்கு முன்னாடி 1 பண்ணான், அது ஒரு நல்ல மேட்டரா இருந்துச்சு. இந்த 1 வந்து ஹைப் கிரியேட் பண்ணிருச்சு. இல்லடா அது ஒரு நல்ல கான்செப்ட் அலெக்ஸ், நீ கதைன்னு காமிக்கணும். ஒரு டவுட், ட்ரிபிள் ஏ படத்தை ரிலீஸ் பண்றீங்களா முன்னாடி? ஆனா அவன் நிலைமைய யோசிச்சு பாடுறான். என்னடா எங்க போனாலும் அடிக்கிறானுங்க பாரு, நம்மள பாட்டு போட்டாலும் அடிக்கிறானுங்க, டீச்சர் போட்டாலும் அடிக்கிறானுங்க. இப்ப படம் ஓபனிங் பண்ணா 8 நாள்ல 20 படத்தை 20 பழைய படத்தை போட்டு அடிக்கிறானுங்க. அதான் ப்ரோ அவங்க வந்து என்னன்னா ப்ரோ யூடியூப் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம கூட கம்பேர் பண்றாங்க, ஆனா வியூஸ் வச்சு கம்பேர் பண்றாங்க ப்ரோ. தெரியாதா? இல்ல இல்ல நீ இன்னைக்கு கலைப்புலி அந்த வேர்ல்டு வைட் டிஸ்ட்ரிபியூஷன் அதை பத்தி எல்லாம் பேசி அதான் போட்டு நான் போஸ்டர்ல வந்து கலைதான் செகண்டரி ரிலீஸ் அங்கேயே வந்து கமெண்ட்ல போற வைக்கிறானுங்க, போட மாட்டேன்னா உனக்கு தான் 26 உனக்கு இருக்குதா? ஏன்னா ஓன் படம் இப்ப எப்படி இது ஓன் படம் புது படம், இவன் படம் மேல நம்பிக்கை வச்சாலே போதும், அது லாங் ரன் கண்டிப்பா இருக்க போகுது. நல்லா இருந்தா இருக்கு, நல்லா இல்லைன்னா என்ன பண்றது? ஏய் அவனுக்கு நம்பிக்கை எப்படா நல்லா இருந்தா படம் ஓடும் ப்ரோ. நீ சொல்லு, நீ என்ன கான்செப்ட்ல நம்பிக்கை இருக்கு? விடாமுயற்சியில அவனுக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. இவனுக்கு எவ்வளவு 1 month விட்டு நான் ஏகே ஃபேனாவே பார்த்தாலும் ஆஜுக்கு நம்ம எல்லாம் நல்லா 100% எல்லாம் இருக்க முடியாது, புரியுதா? 100% ஆஜுக்கு நம்ம இருக்க முடியும். ஏதோ அஜித் நம்ம கொஞ்சம் பேர் இருக்கிறானுங்க, ஆனா படம் சதறிச்சுன்னா விடாமுயற்சி மாதிரி நிறைய. சரி நீ இப்போ வந்து சைக்கிள் ஓட்டுற, உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும் அலெக்ஸ், சரியா? நான் வந்து உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்ச உனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்கூட்டி கொடுக்கலாம், பெப்பு கொடுக்கலாம் எப்படி ஓட்டி பார்க்கறதுக்கு கத்துக்கிறதுக்கு, ஓகேவா? நான் வந்து ஸ்டார்டிங்கே உனக்கு வந்து Z900 குத்தனா, இப்ப நீ சொல்லு அவன் வந்து இல்ல நான் வண்டி கரெக்டா ஓட்டுவேன், ஆனா பக்கத்து தாத்தா மேல இருக்கும், அததான் ட்ரையல் பண்ணிருக்கானுங்க. அவன் இத வந்து உடனே தூக்கி Z900 கொடுத்த மாதிரி இவன் ப்ராஜெக்ட் கொடுத்து இவனை பண்ண விட்டுருக்கானுங்க. அவன் எப்படி அதை ஓட்டுவான்? வாரி வச்சு கீழதான் இல்ல எஸ்ஐ சார் கத்தனா எலிவேஷன் நினைச்சு சுத்திருக்கிறா சார், உண்மையான எலிவேஷன் என்னன்னு புரிய மாட்டேங்குது.
இன்னொன்னு நான் சொல்றேன்டா. இப்போ நீ வந்து சில பெரிய ப்ராஜெக்ட் மூவி எல்லாம் நீ பாத்திருக்கல அலெக்ஸ். ஒரு மூவி கான்செப்ட் பேசிஸ்ல ஏதாவது ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பானுங்க, இல்ல ஏதாவது பேசுவானுங்க. ஜிபி வந்து ஒரு இப்படி அப்படி ஒரு ஏதாவது ஒரு டாக் இருக்கும், புரியுதா? அந்த படத்தோட டெக்னிக்கலா ஏதாவது டெக்னிக்கலா பத்தி பேசுவானுங்க. அப்படி இல்லையா அந்த படத்தோட ஸ்டோரி லைன் வச்சாது ஏதாவது பேசுவானுங்க. அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கும். என்ன இருக்கு? இதுக்கு என்னடா பண்றீங்க? குப்பையை காமிச்சிட்டு இந்த குப்பையை பத்தி பேசுறாங்க, எவனுமே பேச மாட்டான். பேசணும்னு நினைக்கிறவன் கூட பேச மாட்டான். படம் வரட்டும் பாத்துக்கிறேன்ட்டு என்னதான் பண்ண பாயிண்ட் வரட்டும், பாயிண்ட் வரட்டும். போறான். என்னடா பண்ண போறீங்க புரியல. அவன் கிரவுட் புல்லிங்கும் கிடையாதுடா. அவன் கிரவுட் புல்லரும் கிடையாது. இவன் வந்து என்ன பண்ண போறானுங்க இவனை இதை வச்சுன்னு தெரியல. ஆல்ரெடி பார்த்த டெமோ தான் விடாமுயற்சி. டெமோ வந்து என்னாச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இல்ல அவனுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படியாவது பெருசா ஓடணும்னு ட்ரை பண்றான். சோகன் ஆனா தெரியல. என்ன வடை சுட்டாலும் வேலைக்கு ஆகாது ப்ரோ. எனக்கு இதுதான் ஒரு 4 நாள் ஓடும். 5வது நாள் தான் எடுத்துருவாங்க கொஞ்சம் கொஞ்சமா தியேட்டர்ல இருந்து. கொஞ்சம் கொஞ்சமாலாம் இல்ல ப்ரோ, போக மாட்டாங்க தியேட்டர்ல. இல்ல தியேட்டர்ல வச்சா மட்டும் அப்படியே பாப்பானுங்க பேரு தான் ஒர்க்கிங் டே எல்லாம் விற்கப்படுத்த. படம் ஓடும், தியேட்டர் காலியா இருக்கும் சீட்டு. அப்படிதான் மேக்ஸிமம் படம் நிறைய படம் விடாமுயற்சியில பயங்கரமா படம் ஓடுதோ இல்லையோ ப்ரோ, இவனுங்க வந்து என்ன பண்ணுவானுங்க, 4 நாளைக்கு ஃபில் பண்றவனுங்க. ஓகேவா? இவங்க 4 நாளைக்கு ஃபில் பண்ணுவாங்க, அது கேரண்டி. அந்த எனக்கு இந்த ரியாலிட்டியில தான் ஆமா எல்லாத்துக்கும் தெரியும் ஜெயிக்கிறதா யாரு தோக்குறான்னு மேட்டர். ஓ அதான் ப்ரோ, அதான் பாப்போம் ப்ரோ. எப்படி இருந்தாலும் குட் பேட் அக்லி ஏதோ கொஞ்சம் ஏதோ நம்புறானுங்க அஜித் ஃபேன்ஸ். கடைசியில அதுவும் காலம் வாரிடுச்சுன்னா அவங்க மனசே வெறுத்து போயிருவாங்க. இன்னைக்கு யூடியூப் ஷார்ட்ஸ் வந்துட்டு பாத்துறேன். அப்போ ஸ்டாலின் நடிச்ச படம் ஏதோ ஒண்ணு வந்துச்சு. ஆமா ப்ரோ, அவர் டைலாக் வந்து சொல்லிட்டு இருந்தா. நானும் ரீல்ஸ் பாத்துருக்கோம் வந்துச்சு. நான் நல்லா ஷாலினி வந்து எங்க ஏதோ கோயிலுக்கு போயிருக்காங்க போல அப்படின்ட்டு எல்லாம் ரூமர் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு வீடியோ வந்தது, பாத்தியா? யாரு? ஷாலினி. ஏன் என்ன கோயில்? தெரியல, ஏதோ கோயிலுக்கு போன மாதிரி ஏதோ வீடியோ கிளிப் ஏதோ போட்டு இது பண்ணிருந்தானுங்க. ஏதாவது ரூமர் போட்டு. எனக்கு இன்னொரு டைலாக், ஏதோ ஒரு குட் பேட் அக்லி வந்து April 10th சொல்லி போட்டு துணிவு போஸ்டர் வீடியோ காமிச்சிருந்தாருங்க. என்னடா போட்டிருக்கீங்க? குட் பேட் அக்லிக்கு துணிவுக்கு என்னடா அவனுங்களுக்கு சத்தியமா சொல்றாங்க, வெள்ளதாடி வச்சாலும் என்ன படம்னு தெரிய மாட்டேன் அவனுக்கு. துணிவா குட் பேட் அக்லியா என்னன்னே புரிய மாட்டேன். நல்லவேளை கண்ணாடியாவது கலரை மாத்தி போட்டான். இவங்க ப்ரோ மனோபாலாம் காணோம் ட்விட்டர்லயே. அவன் அவ்வளவுதான் சார். என்னைக்கு எல்லாரும் கையிலயும் ப்ளூடிக் வச்சது அன்னைக்கே அவனுக்கு 9th February லாஸ்ட் ட்வீட் போட்டிருக்கா. அப்புறம் ஆளையே காணோம், ஒரு மாசம் மேல ஆயிருச்சு. ஆனா இதுல ரமேஷ் பாலா உங்களுக்கு பார்த்தா கை கொடுப்பேன். ஏன் தெரியுமா? ஒரு வாய் வச்சான், விடாமுயற்சி தமிழ்நாட்டுல 200 பண்ணுமா, குட் பேட் அக்லி தமிழ்நாட்டுல 250 பண்ணுமா. ஆல்ரெடி விடாமுயற்சி நல்லா பண்ணுச்சு, அந்த மாதிரி நல்லா பண்ணு நினைக்கிறேன். அதான் அஜித்துக்கு அவன் முட்டு கொடுத்துட்டு அவன் ஒரு உலகத்துல இருக்கான், ஒரு வேர்ல்டுல வாழ்ந்துட்டு இருக்கான் அவன். இல்லப்பா, நீ வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றனா, அந்த கம்பெனி இப்படிதான் பண்ணி ஆகணும், நீ ஒரு வழி இல்ல. அவன் வந்து அந்த கம்பெனில ஒர்க் பண்றான், புரியுதா? அதான் ஒரு விசுவாசமா வேலை பார்த்தாலும் விசுவாசமா இருக்கலாம், வீட்டு வாட்ச்மேன் மாதிரி விசுவாசமாலாம் இல்ல. நீ இதுதான் டெம்ப்ளேட். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீ வந்து அவன் தான் உனக்கு சம்பளம் கொடுக்குறான், அவன் தான் உனக்கு வந்து பே பண்றான், எல்லாமே அவனோட விஷயத்துலதான் நீ வந்து வாழ்ற, உன்னோட டெய்லி லைஃபே அவனை நம்பிதான் இருக்குன்னு வச்சுக்கோ. ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 200 ஊப்பிங்கன்னு வச்சுக்கோ, அவன் என்ன கர்மத்தை சொன்னாலும் இங்க வந்து பெருமை மாதிரி பேசுவானுங்க, பாத்திருக்கியா இந்த எருமைங்க? அந்த மாதிரிதான் அவனும். எப்படின்னா, நீ அந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணனா ஆப்வியஸ்லி நீ இந்த கம்பெனியை பத்தி ஏதாவது போட்டு நீ பேசிக்கினே இருக்கணும். அததான் அவன் பண்ணிட்டு இருக்கா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் இவன் வந்து என்ன தெரியுமா, ஒரு என்னது ஒரு பேச்சுக்கு இவன்லாம் வந்து ஒரு என்னடா அவனை சொல்லுவாங்க, இன்ஃபுளுசர் சொல்லுவாங்கடா. அவன் என்னடா சொல்றது, அவன் இன்ஃபுளுசர் கூட எனக்கு சொல்ல முடியலடா, அந்த ரேஞ்ச் தான் அவன் பண்றான். ஸோ அவன் ஒரு இன்ஃபுளுசர் மாதிரி சுத்திட்டு இருக்கான், அவ்வளவுதான். பட் ஆனா கம்ப்ளீட்லி அவன் ஒர்க் ஃபார் அஜித் தான்.
அஜித் தான் பே பண்றது அவனுக்கு ஃபுல்லாவே. அஜித் பிஆர் தான் ப்ரோ. அவனா மனோபால வந்து என்ன ஆனான்னு தெரியல. அவன் முன்னாடி நம்மளுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தா இப்ப காணாம போயிட்டான். எல்லாருக்கும் தெரியும். இந்த அளவுக்கு இது பரவாயில்ல. அந்த மூலையை உட்காந்து டிவி எலெக்ஷன் திட்டி விட்ட ஒரு இதுல போஸ்ட்ல கூட கீழே ரொம்ப விஜய் கலாய்ப்பான் ப்ரோ. நான் ஒரு செகண்ட் எல்லாருக்கும் டிக்கெட் பண்ணி விட்டுருவான். ரொம்ப தெரியாத மாதிரி எப்படி சொல்றீங்க பாரு, ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல ப்ரோ, ஜோசப் விஜய்னு போடுறான். ஜோசப் விஜய்னு கிறிஸ்டியனை மென்ஷன் பண்ணி ரிலீஜனை மென்ஷன் பண்ணி தாக்குறான் ப்ரோ. யாரு நம்ம அப்படி திட்டமா இருக்கா? ரொம்ப இதா ப்ரோ. தளபதி போய் அப்படி திட்டிட்டு இருக்கான் தேவையில்லாம. ஒரு மரியாதை எல்லாம் பேசுற எல்லாருக்கும் பட்ட பேர் வச்சு கூப்பிடுறான். நம்மள மட்டும் தளபதினு கூப்பிடாம ஜோசப் விஜய்னே சொல்லிட்டு இருக்கான் எப்ப பார்த்தாலும். இதெல்லாம் 2015 அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தான் ப்ரோ இந்த மெர்சல் டைம்ல நம்மளுக்கு தான் ப்ரோ சப்போர்ட் பண்ணி போட்டுட்டு இருந்தான். இல்ல பார்த்தா நம்மளால ஏற்கனவே வந்து அசல் போறது அந்த கான்ட்ராஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அசல் வந்து கூட அந்த பாத்தியா ஜோசப் விஜய் பெருசா பண்ணல, அது பெரிய கான்ட்ராஸ்ட் இல்ல. ஆனா இது மக்களுக்கு யாராவது வந்து நான் விட்டு விட்டுருப்பாங்க. ஏன்னா இங்க தமிழ்ல தான் புரியுது. தமிழ்லயே பிறந்து வளர்ந்து தமிழ்நாட்டிலே படிச்சு இங்க வந்து ரொம்ப தமிழ் ஆக்டர்ல ரஜினிகாந்துக்கு எல்லாம் நல்லா உப்பு போட்டுட்டு இருக்கான். கர்நாடகால இருந்து வந்து ரஜினி கர்நாடகா அஜித் சொல்லுது இதெல்லாம் தமிழ்நாட்டுல காலேஜ் எங்க பார்த்தா கூட ப்ரொடியூசர் வந்து ஒரு 100 கோடி ரூபா அதிகமா போட்டா 100 கோடி ரூபா கம்மியா சொல்றான் கலெக்ஷன்ல. அப்படிதான் சொல்லும். நல்லா ஒரேடியா குறைச்சு விட்டு டிசாஸ்டர்னு போட்டுறான். வெர்டிட் நல்லா இருக்கு. என்ன டிசாஸ்டர்? கோட்டை டிசாஸ்டர்ங்கறான் ப்ரோ. எல்லாத்தையும் எது கேட்டாலும் டிசாஸ்டர். ஏதாவது ஒரு ரேட்டிங் உருப்படியா கொடுத்திருக்கானா விஜய் மூவிக்கு? நம்ம பசங்க அவனுங்க கிட்ட போய் எந்த பார்த்தாலும் சொல்லி வரேன் எதுவுமே அதான் விசுவாசத்துக்கும் நிறைய ரேட்டிங் கொடுக்குறான் ப்ரோ. ஃபேமிலி என்டர்டெய்னரும் கொடுக்குறான் நிறைய ரேட்டிங். அது என்ன இருக்கு விசுவாசத்துல? அப்படி பார்த்தா ஆனந்த விகடன் இல்ல, ஆனந்த விகடன் அவனே தற்கொலை மாதிரி தான் போடுவான். ஒண்ணுமே இல்ல. அவன் என்ன போட்டிருந்தான், பீஸ்ட் உடைய மார்க் வந்து அதிகம். அதான் விசுவாசத்தோட தெரியுமா? அதான் ஐயோ, எந்தெந்த படத்துக்குலாம் என்கரேஜ் பண்ணுமோ அதை பண்ணாம என்கரேஜ் பண்ணக்கூடாத படத்துக்குலாம் என்கரேஜ் பண்றானுங்க நம்ம ஆளுங்க. ஆனந்த விகடன் புரியாம இருக்கிறது என்ன தெரியுமா? மாஸ்டர் மெர்சலை விட, துப்பாக்கியை விட, விக்ரம் விட, கமலுடைய பெஸ்ட் படத்தை விட எல்லாத்தையும் படத்துக்கு அதிகமா கொடுக்குறான். 45 மார்க் என்ன பண்ண தெரியலடா, நான் பார்க்கலையா. வேட்டையனா எல்லா படத்தை விட புரியுதா? அதான் சொல்றேன், அது யாருமே நம்ப மாட்டாங்க. இவனுங்களை எப்படி புரிஞ்சுக்கிட்டதே தெரியலடா. இல்ல ப்ரோ, எது ப்ரோ அஜித் படத்துக்கு மட்டும் ஏன் ப்ரோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அபிஷியல் கலெக்ஷன்ஸே போட மாட்டாங்க? லைக்கா போட வேண்டியதாங்க. பொன்னியின் செல்வன் அது கலெக்ஷன் போட்டான். அதுவும் பாண்டனால 100% அதுவும் போட்டான். அதுக்கப்புறம் எந்த படமும் போட்டேன். இது ஹைலைட் என்னன்னா, ரஜினி போன் பண்ணிருப்பான், ஊர்ல எல்லாம் கேக்குறான். அவன் போட்டு போயிட்டான். ஆனா அதுல பாணி கலெக்ஷன் அவன் போனதுக்கு ரீசெண்டா என்னன்னா இந்தியன் டூ போடல. ஏன்னா மிகப்பெரிய டிசாஸ்டர். அதுக்கப்புறம் விட ப்ரொடியூசர் கலெக்ஷன் போடானே தெரிஞ்சுக்கணும் அது டிசாஸ்டர் தான்ட்டு. இன்னொன்னு வந்தா போறோம் யாரும் வந்து போடாம யாருமே கிடையாது. என் மாநாடு ப்ரொடியூசர் எல்லாம் ஒரு சின்ன இடம் தான். ஆனா அவனே போடுறான் கோடி மேல வந்திருக்கு. நம்ம கோட்டுக்கு போட்டாங்களா ப்ரோ 128.64 crores. அதுவே வந்து அர்ச்சனா கல்பாத்தி வந்து பேக்கா வட சூடுறாங்க அப்படிங்கிறாங்க. இல்ல விஜய்க்கு எல்லாம் ஹையஸ்ட் கிராஸ். அதான் அவங்களே சொன்னாங்க தேட்டர் அக்கௌண்ட்ஸ் தேட்டர் இது அதான் ப்ரோ ப்ரொடியூசர் சொல்றத ஃபேக்குங்கறாங்க, ட்ராக்கர் சொல்றத உண்மைங்கறாங்க. நான் அத நம்ம
நம்மளுக்கு போடும்போது மட்டும் அவங்க டிராக்கர் சொல்றது உண்மைனா அது அவங்களுக்கு வந்து ப்ரொடியூசர் உண்மையாமா என்ன லாஜிக் அதெல்லாம். ஆனா இல்ல எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்க. ஜிடி மட்டும் ஏதாவது ப்ரொடியூசர் போடுறது செப்பல் சால் அடிப்பேன். இல்ல அது ஒரு நல்ல இல்ல அது விடாதீங்க இல்ல ஒரு நிமிஷம். ஜிடி ஏதாவது ரெக்கார்ட் பண்ணா விஜய் ரெக்கார்டு ரொம்ப சண்டை போடாதீங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. என்னன்னு பார்த்தா கமலஹாசன் ப்ரொடக்ஷன் அக்கௌண்ட்லயே போட்டுருவான். அம்மன் படம் 10 நாள்ல 2 அதான் ப்ரோ எஸ்கேவே பீட் பண்ணிட்டாப்ல அஜித்த. எல்லாமே இப்போ எல்லாமே ஒரு ரெக்கார்டு. இவ எஸ்கே வச்ச பெரிய ரெக்கார்டு வந்து இதான் 10 நாள்ல 200 பண்ணது பெரிய உண்மையில. அது டேரக்டரோட பெரிய ரெக்கார்டு. டேரக்டர்ல என்ன இதுதான் இந்த விஜய் ரஜினி கமலுக்கு அப்புறம் இதான். எஸ்கே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. எஸ்கே எல்லாம் பண்ணடா முக்குந்து பண்ணாடுற ரெக்கார்டா இல்ல. இவன் நடுவுல எஸ்கேக்கு ரொம்ப ஹைப் கொடுத்துட்டானுங்க. என்னன்னா நான் வந்து தப்பு சொல்லல, ஓகேவா? அவன் வந்து படம்லாம் கேவலமா அவன் இதெல்லாம் பண்றான்லாம் சொல்லல. பட் ஆனா வந்து ஒரு ரேஞ்சுக்கு சொல்லும் போது அது ரொம்ப எக்ஸாஸ்டேட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு. அவனுக்கு அந்த சிவகார்த்திகேயன் 3 கோடி மார்க்கெட் இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் கேட்டு புரியுது. திரும்ப திரும்ப பண்ணாதான் அந்த மாதிரிலாம் ஆகாது. ஆனா இப்ப நெக்ஸ்ட் படம் பார்ப்பாங்க முருகதாஸ் படமா, அந்த முருகதாஸ் படம் 200 பண்ணுச்சுன்னா அதுதான் கன்சிஸ்டன்ட் மினிமமா. சொல்றேன் சாலிடா ஒருத்த வந்து எப்படின்னா ஒரு 200 இல்ல 150 அபோவ் பண்ணாலே அவனை வந்து ஒரு 200 கிளப்ல சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? 150 அபோவ் பண்றவன் எல்லாம் ஈஸியா 200 பண்றதுக்கு ஈஸி, ஓகேவா? சோ அவனை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த 200 கிளப்ல இருக்கவன 300 ஜாயின் பண்றது தப்பு. ஏன் அதை சொல்றேன்னா, அது ஒரு ஸ்டேச்சர்ரா. அது ஸ்டேச்சருக்கு முதல்ல கொண்டு வரதுக்கு கஷ்டம். இல்ல ப்ரோ, நம்ம கோலிவுட் மூவி வந்து 1000 கோடி பண்ணணும் ப்ரோ. விஜய் நம்ம தளபதி எல்லாம் கொடுக்கணும் ப்ரோ. எப்படியாவது நம்ம மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆகணும் ப்ரோ. டோலிவுட்ல எப்படி பண்றானுங்க முதல்ல ஒரு நிமிஷம் இல்ல நம்ம விட்டுட்டு போற இண்டஸ்ட்ரி எந்த நாய் எவன் பண்ணாலும் கவலை, எந்த பண்ணாலும் பெருமை கிடையாது. முதல்ல ஒன்னு சொல்லிட்டேன், முதல்ல உங்களுக்கு கோலிவுட் என்னைக்கு யூனிட் யாருக்கா? விஜய் பவர் எல்லா நம்ம தளபதி தான் அடிக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து. ஒன்னு சொல்லிட்டேன், பக்கத்து ஸ்டேட் போட்ட நாயங்கதான் இங்க இருக்கிற கோலிவுட். ஒன்னு சொல்லிட்டேன், இவன் இந்த மாதிரி காலம் வரவங்க நன்றி கிட்டவங்க எச்சக்காரங்க இந்த மாதிரி கோலிவுட்ல நான் பார்த்தது கிடையாது. எனக்கு புரியாது. எல்லாம் நம்மளேதான் ப்ரோ அடிக்கிறாங்க, அதுதான் தப்பு. நான் திரும்ப சொல்றேன், இருக்கிற ஒரு சில ஆர்டிஸ்ட் ஒரு சில சின்ன நல்ல படத்தை தவிர எனக்கு கோலிவுட் சுத்தமா ஏன்னா இப்ப கோலிவுட்ல அவ்வளவு சண்டை போட்டாலும் யூனிட்டே இருப்பாங்க. படம் வரும்போது பர்சனல் வெஞ்சன்ஸ் புரியுதா? இங்க அப்படி இங்க அப்படி இப்போ விஜய்க்காக டிஎன்ஏ குரூப் போறோம்னு பாத்தீங்க. இல்ல ப்ரோ, நம்ம தளபதியோட growth பார்த்து அவனால வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல. அதான் ஒரு மேட்ரு. ரொம்ப இவனுக்கு ஏதாவது ஹிட் கொடுத்து முன்னேறுவாங்க பார்த்தா அதுவும் பண்ண மாட்டாங்க. மேல போயிட்டு ஒரு சில இருக்கிற எல்லா ஹாலிவுட் பேஜ்லும் லியோ படத்தோட வீக்கெண்ட் கலெக்ஷன் எல்லாம் போட்டாங்க. எவ்வளவு டிகாப்ரியோ வீக்கெண்ட் கலெக்ஷன் கூட நம்மளுக்கு அதுக்கு ஹாலிவுட் பேஜ் போட்டாங்க. புரியுதா? இவனுங்க சொல்ல முடியாது காம்ஸ் ஒரு ஃபேக்கா இல்ல ஹாலிவுட் எல்லாமே 12 அளவுல எல்லாருமே காம்ஸ் தான் பார்ப்போம். உலகமே ஆனா இவ்வளவு பெரிய ரெக்கார்ட பண்ணிட்டு அதான் இவனுக்கு வந்துட்டு அதை ஏற்க மாட்டாங்க. முதல்ல இது எப்படி சொந்த ஊர்ல இருக்கிற இந்த நாட்டிலே ஒழுங்கா இருக்காது. ரீச் பண்ணணும் மயிர பண்ணுவானுங்க. இல்ல ப்ரோ, பர்னால் 2 வாங்கி கொடுத்தா போதும் ப்ரோ, அதே போட்டுட்டு இது பண்ணுவானுங்க வயிற்றுச்சல்ல. இல்ல இது இல்ல விஜய் கூட தூக்கிவுங்க. புரியுதா? இவனுக்கு அடுத்து 2.5 பண்ணா போச்சு. அதான் திரும்ப ஏதாவது ஒரு கேஸ்டிங் என்ன கூடிய தான் ட்ரை பண்றான். அது வந்து கேஸ்டிங் போட்டு. ஆனா கூலியோட ஏம் என்னன்னா லியோ அடிக்கிறது 1000 கோடி கிடையாது, எல்லாருக்கும் தெரியாது. பொறுத்த வரைக்கும் என்னன்னா விஜய் வச்சு ஒண்ணு பண்ணி அதை விட நான் பெட்டர் பண்ணணும் தான் அந்த மூவிக்கு ஒரு 1000 அப்படி ஏம் இருந்தா என்ன பண்ணுவாங்க? என்னடா சத்தம் பேக்ரவுண்ட் சத்தம்
இந்தியால யார் இங்க இல்ல ப்ரோ, என் வீட்ல இல்ல. இங்க டீ தான் வரும். தண்ணி சதையா இருக்குது. தண்ணி அந்த மாதிரி தான். ஆமா ப்ரோ, இல்ல முதல்ல எனக்கு நார்மலா பயன்படுத்தி ஏன் ப்ரோ கோல்டு ஞாபகம் தெரியுங்க. அதான் எஃப்ஷகள் சத்தியமா சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். எனக்கு எனக்கு என்ன கஷ்டமா இருக்கு ப்ரோ, எல்லாம் அவங்க அடிச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் சேர்ந்துறாங்க டோலி விட்டு. நம்ம இல்ல இண்டஸ்ட்ரியில இப்படி அப்பா கிடைக்குது. சரி சரி, அவங்க இல்ல அவங்க அடிச்சுக்கிறதே இருக்கட்டும், இல்ல அவங்க அவங்க சேரமே இருக்கட்டும். முதல்ல அவனை அல்லு அர்ஜுனும் போட்டு வச்சிருந்தானுங்க. அவனாதான் அவன் நம்ம பேரு, அவனுக்கு யாருமே சொல்றாங்க அவனதான் அவன் இல்ல ப்ரோ, ஏன்னா ஒரு அல்லு அர்ஜுன் சிரிச்சாலே தப்புங்கிறானுங்க ப்ரோ. அவ்வளவு கிண்டல் பண்ணாங்க அல்லு அர்ஜுன் சிரிக்க அதான் போதுதான். இப்ப விஜயாவுக்கு யாருமே ட்ரால் ஆக முடியாது கேட்டா யாருமே அந்த கேட்டு இருக்காது. ஆனா அல்லு அர்ஜுன் இருக்காரு பாவம். அல்லு அர்ஜுன் கொஞ்சம் இருந்து பார்த்தோன்னே இப்ப நடிச்சாங்க. நெகட்டிவ் டேக் எல்லாம் ஓட்டினானுங்க. பார்ட் 2 வரும்போது மூடிக்கிட்டு இருந்தானுங்க. அவன் பண்ண புஷ்பா 2 வந்தானே. கஷ்டப்பட்டு ப்ரமோஷன் பண்ணான். பார்ட் 2 கரெக்டா எடுத்தான். வரும்போது நாட்டுல நல்லா ரீச் பண்ணான். அதான் அங்க உழைக்கிறான். அதான் புரியுது புரியுது. 2000 கோடி கிட்டியா ப்ரோ? 2000 கோடி பண்ணிருச்சா புஷ்பா 2? இன்கம் டாக்ஸ் சொல்லிட்டாங்க. நம்ம ஊர்ல தான் இன்கம் டாக்ஸே சொன்னா கூட நம்ப மாட்டானுங்க. அந்த ஊர்ல அதுவே ஃபேக்கும் பாங்க ப்ரோ. நம்ம ஊர்ல நம்பிட்டாங்க இன்கம் டாக்ஸ். பிரபாஸ் ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் யோசிப்பானுங்க ப்ரோ, ஏன் நம்மளை விட கலெக்ஷன் ஜாஸ்தியா பண்றாங்க அப்படின்னு. இல்ல இப்ப என்னைக்குமே பிராண்டட். இப்ப என்ன ராஜமொழி தாண்டி ஒருத்தன் வந்தா சரி, நான் பார்க்க புரியல. அதுவும் பெரிய விஷயம். பார்ட் 2 இல்ல தூக்குமார் அதே ரூட் கனெக்டட் மாதிரிடா. இப்போ புரியுதா? இப்போ நான் ஒன்னு சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் சரியா? ரொம்பலாம் இது வேணாம், ஒரு சின்ன கால்குலேஷன் வச்சுக்கோ. எந்த ஊர்ல அதிக ஜனத்தொகை இருக்கு? ஆமா, நார்த்லன்னா ஒண்ணு கூட போட முடியாது. நார்த்ல எக்கச்சக்கமா இருக்கு ப்ரோ, எல்லா வந்து ஜனத்தொகை அதிகம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இதுதான் இது புஷ்பா 2ல அங்க இருக்கிறவன் படிச்சவன் கிடையாது, படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காத இருக்கிறவனும் கிடையாது. அங்க எல்லாருக்குமே வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரூல் தான், வாயில பான்பராக் போடு, வெளியில துப்பு. இந்த கான்செப்ட் பண்றவன் திடீர்னு பெரிய ஆளாகி அவன் வந்து ஒரு சிஎம்ஏ வந்து டிசைட் பண்ற லெவலுக்கு ஆனா அது வந்து எந்த அளவுக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும், எந்த அளவுக்கு பாசிட்டிவ் மைண்ட் கொடுக்கும் அவனுங்களுக்கு. அதுதான் அந்த படம். இந்த படம் இப்ப ஒரு நிமிஷம் மாசம் என்ன சொல்லிருந்தேன், புஷ்பா பாட்டோம். அவன் பார்க்க தெலுங்கு மாதிரி இருப்பான், கூட சவுத் இந்தியா மாதிரி இருப்பான். சவுத் ஆளுங்க எப்படி இருப்பானுங்க, அவன் பிஹேவியரும் அந்த ஆக்டிவ் அப்படிதான் இருக்கும். ஆனா நீ புஷ்பா 2 பார்த்தா அந்த நார்த்துக்காக வந்து ஸ்பீக்கர் மட்டும் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. உங்க நார்த்துக்காக என்ன பண்ணனா, இந்த எம்டிஎம் பார்க்கும்போது ஏதாவது அல்லு அர்ஜுன் இதெல்லாம் போடுவான், ஆன்சர் போடுவான். அதுக்கப்புறம் ஜிகிஜிகன் சட்டெல்லாம் அவ்வளவு போட மாட்டான். பார்த்து ஒன்று போட்டான். எல்லாமே நார்த்துக்காக எல்லாமே ஒரு நிமிஷம் இல்ல கொஞ்சம் கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி ஆனா மான்ஸ்டர் இதே ஒரு ஐடியாவா இருந்தாலும் நம்ம ஊர்ல எவனா போய் பணம் கொடுக்க போனால பணம் பார்த்து ஓடாது. கரெக்ட். அதுவும் இல்லாம வந்து அதுக்கு 2 பிளஸ் பாயிண்ட் இருக்குல்ல அலெக்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிட் பண்ணிட்டா, செகண்ட் வந்து இந்த படத்துக்கான ஹைப் கொடுத்துட்டான் நல்லா. ஆனா நம்மளால அது வந்து ஹிந்தில ப்ரமோஷன் பண்ணாங்க, மல்டிப்ளெக்ஸ்ல ரிலீஸ் பண்ணாங்க. சூர்யாவும் அங்க போய் இது பண்ணான், ஹீரோவும் அங்க போய் ப்ரமோஷன் பண்ண ரிலீஸ் பண்ணாங்க. கடைசியில ஒண்ணுல எப்படா ஓடும்னு நினைக்கிறானுங்க, எனக்கு புரியலடா. பாகுபலி போல ஓடும் அலெக்ஸ். பாகுபலியே நம்மளுக்கு வந்து புது வெர்ஷன் ஆஃப் இந்தியன் சினிமா, கரெக்டா? யாருமே வந்து பாகுபலியை வந்து நம்ம இந்தியன் சினிமால பார்த்தது கிடையாது. இப்படி ஒரு படம் வந்து கிராபிக்ஸ் ஹிஸ்டாரிக்கல் லெவல்ல ஒரு பிரம்மாண்டமா ஒரு படத்தை காமிக்கணும்னு சொல்லிட்டு யாருமே ட்ரை பண்ணது இல்ல. அவன் ட்ரை பண்ணா சக்சஸ் ஆனான். அதுதான் எந்திரனுமே ஃபர்ஸ்ட் ட்ரை. நம்ம இந்தியன் பிலிம்ல ஒரு ரோபோடெக் மூவி வந்து இந்தியன் பிலிம்ல ஃபர்ஸ்ட் மூவி. அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல எடுத்து அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணது
பார்ட் 1. இது வந்து எங்க தெரியுமா, இதெல்லாம் நியூ ட்ரை அப்போ ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லா போகும்போது அது ரீச் இருக்கும். அது உனக்கு ஒரு ட்ரை இருக்கும், ரீச் இருக்கும். இந்த காட்டுவாசி படம் எத்தனை படம் வந்துக்குது? எனக்கு தெரிஞ்சு தமிழ்லயே ஒரு 100 படம் வந்துச்சுடா. இதுல சில பேர் இல்ல எனக்கு 1001 ஏன் அந்த மாதிரி போலன்னு கேட்டேன். 1001 நல்ல படம் தான் அந்த காலம். சரி இதை கம்பேரே பண்ணி அது சூப்பரா இருக்கும். ஃபேண்டஸியா இருக்கும், ரியலிஸ்டிக்கா இருக்கும். எனக்கு ரியலிஸ்டிக்கோட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த படம் பார்க்கவே. ரொம்ப ஃபேண்டஸி பாகுபலினா ஃபேண்டஸியா கேட்டா அதான் திடீர்னு அனுஷ்கா பார்த்தா அவருக்கு கப்பல் பறக்கும், அதான் இவ்வளவு அந்த இவன் குத்தனா சிவர் உடையும், இதுதான் வந்து ஃபேண்டஸியா அந்த மாதிரி இது பண்ணும். ஆனா பாகுபலி இது டிராகன் எவ்வளவு ப்ரூவ் பண்ணுச்சு? 150 plus. படம் முடிஞ்சிருச்சா ஒன்னும் ஓடிட்டு இருக்கா, ரன் ஆயிட்டு இருக்கா? ஓடிட்டு இருக்கு. ஓகே இதுல வந்துருச்சேடா அலெக்ஸ், நெட்ஃபிளிக்ஸ்ல விட்டானே. நெட்ஃபிளிக்ஸ் ஆமா ஆமா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துருச்சு. அதான் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்தாலும் ஓடினாங்க. ஸ்வீட் ஆர்ட் எப்படி ப்ரோ இருக்கு? ஐயா படம் பார்க்கலாமா? ஸ்வீட் ஆர்ட் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கான்னு கேக்குறீங்களா? ரியோ படம் ப்ரோ. மான்ஸ்டர் உண்மையில ஸ்வீட் ஆர்ட்னு ஒரு படம் இங்க யாருக்கா தெரியுமா? போனீங்களா? ஆமா அலெக்ஸ் வந்திருக்குடா, தெரியல உனக்கு? எனக்கே எப்படி தெரியும்னா, ஏதோ ஒரு மெரினால வந்து வந்திருக்கான் போல. அங்க வந்து ஏதோ ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காக கிரியேட் பண்ணா ஏதோ ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அந்த நாய் லேட்டா வந்திருக்கு, அது நியூஸா போட்டான். அப்பதான் அந்த தெரியுது ஸ்வீட் ஆர்ட்னு சொல்லி. இல்ல இப்ப அவன் ஜோன் ஒரு படம் நடிச்சானே இந்த பக்கத்துல சுந்தர், இந்த பக்கத்துல கத்தினே இருப்பான் அவன் பாட்டுக்கு. வந்த பிறகு பார்த்த வந்து படம் பார்த்தேன், ஓடிடியில வந்த பிறகு பார்த்தேன். முதல்ல இவனை போட்டு தான் மறிச்சான், இழுத்து வச்சவன் எப்ப பார்த்தாலும் வச்சு நிற்பான், சுரேஷ் அடிப்பான். அதாவது சிங்கிள் குஞ்சானங்களுக்கு எல்லாம் ஜோ பிடிக்காது மாமே. லவ் பண்றவன் ஒன் சைடு வரைக்கும் பார்த்தவனுக்கு எல்லாத்தையும் எல்லா லவ் பண்ணிட்டு பார்த்தவங்கடா ஜோ பார்த்து. சரி அது அதான் சொன்னல, சிங்கிள் குஞ்சானங்களுக்கு நான் பார்க்கவே இல்லை அலெக்ஸ். பார்க்காத